Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்ல இருக்கிற 5-in-1 Torte கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதாவது ட்ரீம் கேக். இந்த சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெளிய காசு கொடுத்து வாங்குறதோட வீட்லயே நீங்க ஈஸியா அந்த கேக் செஞ்சிரலாம். சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ட்ரீம் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸியில போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்படி ஃபைன் பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் விஸ்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து பட்டரை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணுங்கள். அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சீவ் பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம்ஸ் வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுக்கிற எக் பட்டர் கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இந்த அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ கேக் பேட்டரை வந்துட்டு நம்ம பேக்கிங் பேனில் போர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அவனை 180 டிகிரியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். அதாவது 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துருங்க.
கொஞ்சம் சூடாக இருக்கிற டைமே எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக பட்டர் பேப்பர் வரும். இல்லைன்னா வந்துட்டு பட்டர் பேப்பர் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற டைமே வந்துட்டு எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான கேக் வந்து ரெடி. இப்போ இன்னொரு பவுலில் வந்துட்டு 150 கிராம்ஸ் வந்து டார்க் அமௌண்ட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளாடி தண்ணி வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அதை மெல்ட் பண்ணுறது தான் டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு இதில் வந்துட்டு ஒரு கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மெல்ட் பண்ணோம்ல அந்த சாக்லேட் கனாஷ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சாக்லேட் மூஸ் அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டின் எடுத்துக்கலாம். இந்த டின் வந்து எல்லா இதுலேயும் அவைலபிளாக இருக்கும். அந்த டின் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம். சுகர் சிரப் வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சுகரை போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சுகர் சிரப்பை வந்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா கேக்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும். நம்ம பவர் பண்ண வந்து கேக் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயராக அது மேலே வந்துட்டு நம்மளோட சாக்லேட் மூஸ் லேயர் வைக்கிறோம். அதாவது விப்ட் க்ரீம் அது கூட வந்து நம்ம ஆட் பண்ண சாக்லேட் அந்த லேயர் தான் ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக தரவாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நட்ஸ் ஆட் பண்ணல. இதை நம்ம சாக்லேட் கனாஷ் வந்துட்டு நெக்ஸ்ட் இது மேலே ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லா லேயரையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து அகெயின் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் வந்து மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதையும் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டாது. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற மில்க் சாக்லேட்டை அது மேலே போர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா லேயர்ஸும் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிறது மாதிரி போர் பண்ணிக்கோங்க. அகெயின் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போர் பண்ணதுமே அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து நல்லா நமக்கு செட் ஆகிடும். ஃப்ரீசரில் நல்லா வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இது மேலே வந்து நம்ம லைட்டாக கொக்கோ பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பட்டுறது மாதிரி கொக்கோ பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பர் டெலிஷியஸான ட்ரீம் கேக் ரெடி.
இப்போ இது மேலே வந்து லைட்டாக செரி அண்ட் நான் வந்து மின்ட் லீஃப் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சும்மா டெக்கரேட் பண்ணா பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி பிரேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் டெலிஷியஸான ட்ரீம் கேக் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.